ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, யாருக்குமே அவ்வளவு சிரமமாக கிடைத்திராத மாபெரும் அதிர்ஷ்டத்தை தான் என் அன்பு பிள்ளையான உனக்காக கொடுக்க வந்திருக்கேன். உன் சாயப்பா என் மேலே பாரத்தை போட்டு உன் வாழ்க்கைக்கான பொறுப்புகளை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு பொறுமையோடையும் தன்னம்பிக்கையோடையும் முயற்சியோடும் நீ இந்த நாளை துவங்கினால் போதும். இன்றைய நாள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வந்தே தீரும். அன்னதானம் செய்தால் புண்ணியம்னு கேள்விப்பட்டிருப்ப, காசிக்கு போனால் பாவம் குறையும்னு கேள்விப்பட்டிருப்ப, ராமேஸ்வரத்துக்கு போனால் புண்ணியம் கிடைக்கும், நாம் நினச்சது நடக்கும்னு கேள்விப்பட்டிருப்ப. ஆனால் இந்த புண்ணியமும் உனக்கான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கணும்னா உன்னை பெற்றவங்களை உன் கூட வச்சு நல்லா பார்த்துக்கிட்டாலே போதும். உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நீ மனமுடைந்து போக வேண்டாம் என் செல்லமே. அதற்கான முடிவையும் அதற்கான தீர்வையும் உன் பெற்றவர்கள் மூலமாக நான் காட்டுவேன். ஏன் தெரியுமா? நீ பார்த்த கஷ்டங்களையும் நீ அடைந்த துன்பங்களையும் விட உன்னை பெற்றவங்க பல மடங்கு கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் பார்த்துட்டு இவ்வளோ வயசில் பல அனுபவங்களை பெற்றுவிட்டு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு மட்டும் நினைக்காத என் செல்லமே. உன் மனசை உடைக்கிறதுக்கும் உன்னை கஷ்டப்படுத்துறதுக்கும் உன்னை காயப்படுத்துறதுக்கும் எத்தனையோ பேர் வரலாம், எவ்வளவோ விஷயங்கள் நடக்கலாம். ஆனால் இதையும் தாண்டி உன் மனசை சந்தோஷப்படும்படியும் உனக்கான மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் நீ பெறும்படியும் உனக்கான பல நல்ல விஷயங்களை நான் நடத்துவேன். எப்போதும் நீ தைரியமாக இரு. இன்று முதல் இனி எல்லா நாளும் எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாகவே நடக்கும்படி உன் சாயப்பா நான் ஆசீர்வதிக்கிறேன் என் செல்லமே. அடுத்த நொடி என்ன நடக்கும்னு தெரியாமல் வாழ்கிற இந்த மனித உலகத்தில் வாழும் காலம் என்பது சில காலம்தானே. ஆணவமும் அகங்காரமும் கோபமும் செருக்கும் தற்பெருமையும் இதெல்லாம் குப்பைகள்னு உணர்ந்து இதை தூக்கி போட்டுட்டு எளிமையாகவும் அடக்கமாகவும் பொறுமையாகவும் பணிவோடும் உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவரோ மனைவியோ யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட மனசு விட்டு பேசுங்க. மனசில் இருக்கதை மறைக்காமல் பேசுங்க. அப்போது தானே குடும்பம் என்பது ஒரு கோயில் போலவும் எந்த பிரச்சனைகளும் இல்லாத ஆலயம் போலவும் இருக்கும். குடும்பத்தில் என்னதான் விளக்கேற்றுறது ஒரு பெண்ணாக இருந்தாலும் அதை அணையாமல் காக்க வேண்டியதும் அங்கு இருக்கக்கூடிய எல்லாரையும் பத்திரமாக பாதுகாத்து கொள்ள வேண்டியதும் ஒரு ஆணின் கடமையும் என்பதை மறந்துவிட வேண்டாம். எல்லாமே பொம்பளைங்க தலையில் கொடுத்துட்டு ஆண்கள் என்ன சாதிக்க போறீங்க? உங்களுக்குன்னு சில கடமைகளையும் பொறுப்புகளையும் இந்த அப்பா நான் கொடுத்து தானே வச்சிருக்கேன். சம்பாதிக்கிறதும் செல்வம் சேர்ப்பதும் வீட்டில் கொடுப்பதும் மட்டும் பெரிது கிடையாது என் செல்லமே. எல்லா வேலைகளையும் எல்லா விஷயங்களையும் ரெண்டு பேரும் உட்காந்து யோசித்து என்ன செய்யலான்னு திட்டம் போட்டு சரியாக செய்து முடிப்பது தான் சந்தோஷமான வாழ்க்கைக்கு அழகாக இருக்கும். உனக்கு கிடைச்ச வாழ்க்கையை விதின்னு நினச்சிக்கிட்டு வாழாமல் பிடிச்சிருக்கு நினச்சி விரும்பி வாழப்பார். உண்மையிலேயே மனித வாழ்க்கை என்பது மிகவும் அழகான அற்புதங்கள் நிறைந்த விஷயம். அதை தேவையில்லாத பிரச்சனைகளுக்காக கலங்கப்படுத்தி விட வேண்டாம் என் செல்லமே. முதல்ல எல்லா உறவுகளுமே அது நெருங்கிய துணையாக இருந்தாலும் சரி அல்லது பக்கத்து வீட்டுக்காரவங்களாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி ஆரம்பத்தில் தொடங்கும்போது அன்பாக பேசமா நல்லா சிரிச்சுக்கிட்டு தான் தொடங்குது. ஆனால் அதுக்கப்புறம் போக போக எந்த உறவுகளுக்கும் யாரிடமும் பேசுவதற்கு கூட நேரமில்லாத அளவிற்கு மாறிவிடுகிறது அல்லவா? பிரச்சனைகளும் சிக்கல்களும் மனஸ்தாபங்களும் கூட உருவாகுது. அதை தவிர்க்க வேண்டுமானால் நேரம் கிடைக்கும் போது உங்களுக்குள்ள நல்ல நட்புறவை வளர்த்துக்கோங்க. இரவு பகல் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கணும்னு நான் சொல்லலை. முடிஞ்ச அளவுக்கு அன்பை பரிமாறிக்கொள்ளுங்கள். வருடங்கள் கடந்து போக போக பேச நேரம் இருந்தாலும் நம்மோடு பேச வேண்டும் என்ற நினைப்பு அவர்களுக்கு வர வேண்டும் அல்லவா? உனக்கான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளை நான் எத்தனையோ முறை உன் கண்களில் காட்டினாலும் நீ அதை கண்டுகொள்ளாமல் கடந்து போகிறதால தான் சலிப்பும் வெறுப்பும் இப்போ உன் வாழ்க்கையில் இருக்குது. எல்லா உறவுகளும் தொடக்கத்தில் இருப்பதை போலவே முடிவு வரைக்கும் இருந்துட்டா எந்த உறவிலும் பிரிவோ பிரச்சனையோ வராது தானே. வாழ்க்கை என்பது மிகவும் குறுகிய காலம்தான். அதில் தேவையற்ற கோபத்தை தூக்கி எறிஞ்சுவிடு. பயமும் தயக்கமும் மோசமான விஷயங்கள். அதை நீ எதிர்கொண்டு சமாளிக்க கற்றுக்கோ என் செல்லமே. உனக்கு துணையாக உன் சாயப்பா நானும் இருப்பேன்.